இந்த டிக்கெட்லாம் 50 நாள் எப்படா தாங்குச்சு? ரம்யா வந்து நானும் ரம்யா தான் சார் சொல்றேன். சார் நான் ரம்யா சொல்றேன். ரம்யாவை சொல்றேன் சார். வந்து ரம்யா வந்து ரொம்ப ரம்யா ஆல்சோ ரம்யாவும் இதுலயும் பார்க்கல, நான் கண்ணாலையும் பார்க்கல. என் கேள்விக்கு பதில் சொல்ல பாரு, இங்க உட்காருங்க. ரம்யா யூ ஆர் சேவ். தண்ணி ஊத்துறா. பிரமாதம், ரொம்ப பிரமாதமா இருக்கீங்க. போங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சாண்ட்ரா கோவமா இருக்கீங்களா என் மேல? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. நமக்கு சில பேர் மேல சில ஒப்பீனியன் இருக்கும்ல. இந்த டிக்கெட்லாம் 50 நாள் எப்படா தாங்குச்சு? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? 6 மைண்ட்ல அவங்கள விட்டு 14 பேர் வந்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சொல்லுங்க அரோரா. பிக் பாஸ் உங்களை பாராட்டி இருக்காப்ல. நன்றி நன்றி நன்றி. ரம்யா வந்து அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் குறைஞ்சிட்டே வருது கிராஃப் பார்த்தோன்னா. ஸோ என்ன பண்ண முடியும்? அப்செட் ஆயிடுவேன், அழுக வந்துடும், தலைவலி வந்துடும், மண்டையை வெடிச்சு போற மாதிரி. எல்லா டைமும் கெஸ் பண்ணுவோம் இவங்க நாமினேட் எவிக்ட் ஆயிடுவாங்கன்னு. பட் அது எஸ்கேப் ஆகி எப்படியோ இருக்காங்க. தெரியுது, நீ மூடு. நானும் ரம்யா தான் சார் சொல்றேன். ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? சபரினாலே ஓ மை காட் கொஞ்சம் கிட்ட போய் போறதுக்கு கூட இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் வீக்ஸ் போக போக வந்து அப்படி அவ்வளோலாம் இல்லை அப்படின்னு தோணுது. நான் ரம்யா சொல்றேன். ரம்யா வந்து ரொம்ப அவங்கள தனியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரம்யாவை சொல்றேன் சார். இன்னொன்று வந்து எனக்கு வந்து வியானா தோணுச்சு. சாரி வியானா. கோபிநாத், என் பேர் சுவாமிநாதன் சார். இன்னொரு மேட்டர் சொல்றேன், கேக்குறியா சார்? வியானா தோணுச்சு. ஏன்னா மேக்கப் மட்டும் பண்றாங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்காரான் தவிர அவங்களோட பங்களிப்பு எங்கேயுமே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நான் மேக்கப் போடல, கண்ணுக்கு வாய்க்கு தான் போட்டிருக்கேன். வாய மூடுங்க எல்லாரும் ப்ளீஸ். நான் கனியா சொல்றேன் சார். என்னன்னா வெறும் சாப்பாடு மட்டுமே பண்ணி சாப்பாடு பிரமாத்திரமா பயன்படுத்தி எல்லாரும் குட் புக்ஸ்ல இருந்திருக்காங்க தவிர இண்டிவிஜுவல் கேம் எனக்கு வந்து தெரியல. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. ஏன் ரெண்டு கூட சாப்பிட மாட்டியா? அறுபத்தினே ஏன்னா சண்டை வந்தா திருப்பி அதை திருப்பி ஃபர்ஸ்ட்ல திருப்பி வருமே. இவ்வளவு சண்டை இவ்வளவு எரிச்சல் எப்படி இருப்பாங்க, எப்படி தாங்கிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட்ல எப்பவுமே அவங்களுக்கு புரிதல் கொஞ்சம் டைம் ஆகும் அண்ட் கோவம் ஜாஸ்தி ஆகும். கோபுரானா? ஆமா, சீக்கிரம் கோபப்பட தான் செய்யும். அரோரா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா பயங்கரமா அவங்க நிறைய இருக்கு, இன்னும் பயங்கரமா பண்ணலாம். ஏன்னா இந்த வீக் சூப்பரா பண்ணா. பாரு என்ன லுக்கு? நீங்க தானே பாரு, நீங்க மறுபடியும் பாறா. ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. இப்படி பண்ணுவேல பாரு, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னே ஒரு வம்புக்கு விலைக்கு கொடுத்து விலைக்கு வாங்குறதுக்குன்னே வராப்ப. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு இப்ப பாருக்கும் விக்ரம் என்ன பிரச்சனைன்னு கேட்கல. வீட்டுல 50 நாள் ஆச்சு இந்த வண்டி டிராவல் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு அந்த டிக்கெட் நீங்க சொல்லணும். ஓ, நீ அப்படி வரியா? அவருடைய மத்த லேயர்ஸ்லாம் வெளியில வருது, அது கொஞ்சம் ஏற்கும்படியா இல்ல. ஐயா கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. இல்ல பாரு, சாரி டு சே திஸ் பாரு, நீங்க இன்னும் என் கேள்விக்கு பதில் சொல்ல பாரு, இங்க உட்காருங்க ப்ளீஸ். உனக்கு புரியாதாடா கடைசி வரைக்கும்? சார் நான் ரம்யா சொல்றேன். அக்கா நீயுமா இப்படி இறங்கிட்ட? போக போக வந்து அவங்களோட கேமோட இன்வால்வ்மெண்ட்டும் சரி, அந்த எனர்ஜி லெவல் எல்லாமே கம்மியாயிட்டே இருக்கு. சோ நான் ரம்யா சொல்றேன் சார். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா நான் ரம்யா சொல்லுவேன். வலிக்குது, அழுதுருவேன். சொல்லுங்க சாண்ட்ரா, சொல்லுங்க. ஒன்னு வந்து ரம்யா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பிக் பாஸ் மதிக்கணும்ன்ற ஒரு பேசிக் எலிமெண்ட் ஆஃப் தி ஹவுஸே அவங்களுக்கு தெரியல. ஒரு கண்டஸ்டன்ட்டை வெறுப்பேற்றுறதுக்கும் பிக் பாஸ் மதிக்காம இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. எனக்கு தெரியாது. I don't know what is that. ஆனா வந்த நாள்ல இருந்து அவங்க திவ்யா பிரஜன் 3 பேரும் தனியா உட்காந்து உட்காராம பார்த்ததே இல்ல. நான் வெறியாயி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். எல்லாருமே வந்துட்டு இப்ப யாருங்க இது தப்பான கேம் சொல்லி எங்களை பிரிச்சு விட்டு இப்ப அவங்க அந்த கேமை தூக்கி எங்க மேல போட்டு அவங்க வந்துட்டு ஒரு மைண்ட் கேம் ப்ளே பண்றாங்க. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? பிரஜனை சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்த நாள்ல இருந்து வந்தப்ப கூட ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி. சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா. ரம்யா ஆல்சோ ரம்யாவும் எந்த ஒரு பிசிக்கல் டாஸ்க் சின்னதா ஒரு வெளியில விளையாடினா கூட அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுவாங்க. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? போற அளவுக்கு எனக்கு வலி இருந்தாலும் ஒருத்தங்க முன்னாடி சொல்ல கூடாது. யார நம்பர்னே தெரியல தாசனா. அம்மா சாமி, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. பாரு நல்லா விளையாடுறாங்க தோணுது. இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. மாமா என்னடி? ஐ லவ் யூ. என்ன பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு.
என்னத்த சொல்றது? நான் 50 நாளா நானும் ஷோ பண்ணிருக்கேன்ல. நீங்க நல்லா ஷோ பண்றீங்க சார். இப்ப போடுங்க சார் பாட்டை. பிரச்சனை உங்க ஃப்ரெண்ட் ஆரம்பத்துல சொல்லிட்டீங்க. ஆனா அப்படி இன்னும் நீங்க விட மாட்டீங்க. எல்லாரையும் உட்கார வச்சு தப்பா ரைட்டோ கேக்குறீங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? இந்த வீட்ல நீங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பதில் சொல்லுங்க. யார் சொல்லி யாரை நாமினேட் பண்றது? சப்போர்ட் கொடுத்து கூட இப்ப சொல்ல வைக்கலாம். ஆனாங்கற வார்த்தை கூட வாயில வராது. என்ன யார் பேச்சை கேட்டு நீங்க யார் பேரை சொன்னீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுக்கு வேலையா இருக்கா? அது கேட்டு நீங்க என்னடா பண்ண போறீங்க இப்ப? வியானா பாரு பேச்சு கேட்டுட்டு சபரியப்பா நாமினேட் பண்ணாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே. இந்நாள் வரைக்கும் நீ தச்சுப்படா. இந்த நொடியில இருந்து நீ வந்து எப்படி செருப்பால அடிக்க வாங்க போற? கனியோட பேச்சை கேட்டு விக்ரம் பிரஜனன் சாண்ட்ராவை நாமினேட் பண்ணாங்க. அதான் சொம்ப மாதிரி இருக்க. அடிச்சு ஒடிச்சு மூஞ்செல்லாம் குழப்பி விட்டு. ஆரு, சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன் 4 பேரும் வட்டமா டிஸ்கஸ் பண்றாங்க. நீ சபா இப்பவே கண்ணை கட்டுது. அபிஷாவை நாமினேட் பண்ணு, நீ கெமியை நாமினேட் பண்ணு, நீ கனி நாமினேட் பண்ணு, நீ சபரி நாமினேட் பண்ணு, நீ விக்ரம் நாமினேட் பண்ணு, நீ போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இத லீட் பண்றது பாரு. எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குது. ஆறு சொன்னே கம்முறதுக்கு ஒரே பெருமை. அந்த ஆளுக்கு எதுக்கு பெருமைன்னு எனக்கு தெரியல. லெவல்ஸ் டிஸ்கரேஜ் பண்ற நீ யார் லெவல்? பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா கண்டிப்பா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. பண்றாங்களா தோணுதா? கண்டிப்பா பண்றாங்க. ஓகே பண்றேன். தேங்க் யூ. உட்காரு. ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. அரரா இந்த பதில் பேசுனதே யூ ஆர் சேவ்ட் அரரா. தப்பிச்சடா நீ. நான் அதை காதுலயும் பார்க்கல, நான் கண்ணாலையும் பார்க்கல சார். அதனால எனக்கு தெரியல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? முறையா காதுல பார்க்கலன்னு சொல்லிருக்கீங்க. இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல இந்த வீக் ஓப்பன் நாமினேஷன்ன்றதுனால எல்லாருக்கும் எல்லாரும் 2 ஓட்டு தான் போடணும்னு சொல்லி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தான் நாமினேஷன் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? பார்வதி என்கிட்டே சொன்னாங்க அரோராவை வந்து நீ லைக் பண்ணு அப்படி சொல்லிட்டு. எப்படி கோர்த்து விடுது பாரு. கனி உங்களுக்கு பார்வை பிடிக்குமா? பிடிக்கும் சார். அப்போ உங்க 2 பேரும் சேவ் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. சரிடே கல்பி எந்திரி. இன்னும் ஒண்ணு சொல்லிடுவாங்க. வேற தேவையில்லை. நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்களை கூப்பிடல இல்லையா மிஸ்டர் கண்ணன்? இல்ல வரிசையா போகணும். நானே ட்ரெயின் ஊத்துறேன் வரிசையா போக அடிக்கிறதுக்கு. ரம்யா யூ ஆர் சேவ்ட். யாரை நான் இங்க சந்திக்க போறேங்கிறது எனக்கு சர்ப்ரைஸ் தான். நீ வெளியே வாட்ட. உங்க 2 பேர்ல அந்த ஒரு நபருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் வார்த்தையே இல்லை.